Dear students, now we are going to study about motion of connected bodies. When objects connected by strings and apply a force either vertically or horizontally or along an inclined plane, it produces tension in the string. அப்போ ரெண்டு பாடியை ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போதே வேர்ட்டிக்கலாக மூவ் பண்ணலாம் அல்லது ஹரிஜாண்டலாக மூவ் பண்ணலாம் அல்லது இன்க்ளைன்டு பிளானில் மூவ் பண்ணலாம். அப்போ அங்கே என்ன ஆக்ட் ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷனுங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், which affects the oscillation to an greater extent. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டென்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆசிலரேஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணோம். இப்போ அதில் ரெண்டு கேசஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வேர்ட்டிக்கல் மோஷன் இதை நம்ம பார்த்துருப்போம். கிணற்றில் தண்ணி எரிக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் பக்கெட் ஒரு இதில் நம்ம கையில் பிடிச்சி என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா இது புள்ளி, இந்த இது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். இதில் M1ங்கிற மாஸ், இன்னொன்றில் M2ங்கிற மாஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். கன்சிடர் டூ பிளாக்ஸ் ஆஃப் மாஸஸ் M1 அண்ட் M2. ஹியர் M1 இஸ் கிரேட்டர் தென் M2. M1 எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் M2. அப்போ M1 என்னாகும், அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். M2 என்ன ஆகிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த ரெண்டு மாதம் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்டட் பை அ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்க்கு என்ன ஆகாது, எக்ஸ்டென்ஸ் ஆகாது, அது அழகாக இந்த புள்ளி மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லெட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் பி T. இதில் ஆக்ட் ஆகிருக்கக்கூடிய டென்ஷன் வந்து T அண்ட் ஆசிலரேஷன் என்னது A. இப்போ இந்த சிஸ்டமை விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா the M2 is moving upward and M1 is moving downward with the same oscillation. ஸோ M1ல் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M1G என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா ஆன் த மாஸ் M1 இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய இந்த டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா இட் மேக்ஸ் அன் அப்வர்ட் ஆசிலரேஷன் ஆஃப் M2. ஸோ இது அப்படியே டவுனாக இது மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பேச போகிறோம். அப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆசிலரேஷன் என்ன அண்டு இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் என்னங்கிறத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே வந்து கண்டிஷன் வந்து M1 இஸ் கிரேட்டர் தென் M2. அப்போ எப்பயுமே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கில் இங்கே டென்ஷன் இங்கே ஆக்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இது டவுன்வேர்டில் வர்றதுனால தெர் இஸ் ஆசிலரேஷன் இன் த டவுன்வேர்ட் டைரெக்ஷன். ஸோ வழக்கம் போல் இங்கேயும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எப்பயுமே இப்படி தான் ஆக்ட் ஆகும், டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும். அண்டு இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன ஆக்ட் ஆகும், டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். இது அப்போர்டில் லிஃப்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஆசிலரேஷன் அப்வர்ட். ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போதே அப்வர்ட் டைரெக்ஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஒய் டைரெக்ஷன். அண்டு இது உனக்கு வழக்கமாக தெரியும், எக்ஸ் டைரெக்ஷன் இந்த சைடு மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் டவுன்வேர்டுங்கிறது என்னது, மைனஸ் ஒய் டைரெக்ஷன். எக்ஸ் டைரெக்ஷனில் யூனிட் வெக்டர் ஐ கேப், ஒய் டைரெக்ஷனில் யூனிட் வெக்டர் ஜே கேப், மைனஸ் ஒய் டைரெக்ஷன்னா மைனஸ் ஜே கேப், மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன்னா மைனஸ் ஐ கேப். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு M1க்கு வரையலாமா ஃப்ரீ பாடி டயக்ராம்? ஓகே. அப்போ M1 இஸ் கன்சிடர் அஸ் எ பாயிண்ட் and mention the
forces acting on it. There is the downward force M1G and there is upward tension is T. Now draw the free body diagram for M2. So M2 is replaced by a point and here the downward force is M2G and the upward force is T. So very easier method. This is the free body diagram and now we apply Newton's second law. Newton's second law on mass M2. Mass M2 மேலே நியூட்டன் செகண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது எப்படி ஆக்ஸலரேட் ஆகுது? அப்போர்ட் டைரெக்ஷனில் ஆக்ஸலரேட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் மேலே போகிறதுனால ஹியர் T இஸ் கிரேட்டர். T எப்படி இருக்குது? அப்போர்ட் டைரெக்ஷன். அப்போ T J கேப் யூனிட் வெக்டர் அலாங் ஒய் டைரெக்ஷன். M2G எப்படி இருக்குது? டவுன்வேர்டில் இருக்குது. அப்போ மைனஸ், ரெண்டும் ஆப்போசிட்லையா? ஓகே, அண்டு J கேப். ஓகே, ரைட், ஈக்குவல் டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் அப்போர்டில் இருக்குது. அப்போ அது ப்ளஸ். அப்போ M2A that is the net force. F equal to MA. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, நல்லா நினைவில் வச்சுக்கணும், F equal to MAவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். Fங்கிறது இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ அப்போரில் மூவ் ஆகுது. அப்போ இதுதான் கிரேட்டராக இருக்கும். அதனால் T மைனஸ் M2G அதுதான் F ஈக்குவல் டு MA. மாஸ் M2A அப்போர்ட் டைரெக்ஷன். புரிஞ்சப்பா? ரைட். இப்போ பாருங்கள், கம்பேரிங் காம்பனன்ட்ஸ் ஆன் போத் சைட். அப்போ T மைனஸ் M2G ஈக்குவல் டு என்னது? M2A அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். Similarly, apply Newton's second law on mass M1. Okay. Newton's second law on mass M1. அப்போ M1 எப்படி மூவ் ஆகுது? டவுன்வேர்டில் மூவ் ஆகுது. அப்போ ஆக்ஸலரேஷன் என்னது? டவுன்வேர்ட். அப்போ நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா M1G தான் கிரேட்டராக இருக்குது. அதனால தான் மாஸ் எப்படி வருது? டவுன்வேர்டில் வருது. அப்போ அதே F ஈக்குவல் டு MA தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கிரேட்டர் ஃபோர்ஸ் இங்கே என்னது வரும்? நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது டவுன்வேர்டில் வருது. இது M1G. இது என்னது? பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும். டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் மைனஸ் டைரெக்ஷன் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இது ப்ளஸ் டைரெக்ஷன் TJ. இது டவுன்வேர்டில் இருக்கிறதுனால மைனஸ் டைரெக்ஷன் மைனஸ் M1GJ. ஓகே, இப்போ ஆக்ஸலரேஷன் டவுன்வேர்டு, அதுவும் என்ன டைரெக்ஷன்? மைனஸ் டைரெக்ஷன் ஆகிப்போச்சு. அப்போ மைனஸ் M1AJ. ஓகேவா? அப்போ கம்பேர் த காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது T மைனஸ் M1G ஈக்குவல் டு மைனஸ் M1A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் T மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? M1A. டேக் ஈக்குவேஷன் 2. நவ் ஆடிங் equations 1 and 2. 1 and 2 ஆட் பண்ணுறேன்.
அப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் என்னது? T minus M2G equal to M2A. Equation 2 என்னது? minus T plus M1G equal to M1A. அப்போ ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிருமா? ரைட். அப்போ இது எப்படி எழுதலாம்? M1G minus M2G. ஸோ இதில் ஏவை காமன் எடுத்துடலாம். M1 plus M2A. இதில் Gயை காமன் எடுத்துடலாம். M1 minus M2G equal to M1 plus M2A. அப்போ இதிலிருந்து எனக்கு என்ன வேணும்? A வேணுமா? அப்போ A equal to, இதை டவுன்வேர்டு கீழே கொண்டு வந்துடுங்க. M1 minus M2 by M1 plus M2 into G அப்படின்னு கொண்டு வந்துடலாம். அப்போ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஆசலரேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. Now consider two masses are equal. அப்போ M1 equal to M2 அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? அப்போ ஆசலரேஷன் இஸ் 0. Then whole system is at rest. Two masses ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எதுவுமே மூவ் ஆகாது, அப்படியே நிற்கும். ஏதாச்சும் ஒன்று கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா? அப்போ டூ மாசஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா the entire system will completely at rest. Next we calculate the tension acting on the string. அந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டென்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு ஏவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் இந்த ஏ வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ substitute value A in equation 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? T இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து T minus M2G equal to M2A. இப்போ இதில் A வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண A வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். T minus M2G equal to M2. ஏங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? M1 minus M2 by M1 plus M2 into G அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ரைட். இப்போ அடுத்து இந்த மைனஸ் M2G அந்த சைடு போகுது. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் M2G ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கேயும் M2G வந்துடும் இன்ட்டு இந்த டேர்ம் M1 minus M2 by M1 plus M2. அப்போ M2Gயை நான் என்ன பண்ணிடுறேன்? காமனாக எடுத்துடலாமா? அப்போ ஃபஸ்ட் டைம் 1 M1 minus M2 by M1 plus M2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M2G எடுத்தோம்னா என்ன வந்துடும்? M1 plus M2 LCM எடுத்தால் இங்கே M1 plus M2 plus M1 minus M2. அப்போ எது கேன்சல் ஆகும்? M2 minus M2 கேன்சல் ஆகிரும். M1 என்ன வந்துடும்? 2M1 வந்துடும். அப்போ T equal to 2M1 இங்கே என்ன இருக்குது? M2G by M1 plus M2 அப்படின்னு எனக்கு கிடச்சி. ஸோ அப்போ வந்து
இப்போ வந்து வெக்டர் நோட்டேஷனில் எழுதுகிறேன். ஃபார் மாஸ் m1 ஃபார் மாஸ் m1னா ஆசிலரேஷன் என்ன டைரெக்ஷன்? ஆசிலரேஷன் இஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன், தட் இஸ் நெகட்டிவ் y டைரெக்ஷன். அப்போ வந்து அந்த ஆசிலரேஷனை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆசிலரேஷன் வெக்டர் ஈக்குவல் டு இப்படி பார்த்தோமா m1 மைனஸ் m2 by m1 plus m2 நெகட்டிவ் y டைரெக்ஷன். அடுத்து வந்து ஃபார் மாஸ் m2 the acceleration is upward direction but magnitude of acceleration is same. அப்போ வந்து இது பாசிட்டிவ் y டைரெக்ஷன். அப்போ m1 minus m2 by m1 plus m2 j direction. Okay students.